காலை வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிசைன் திங்கிங். உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம காலேஜில்? அதனால என்னென்ன நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, முதல்ல அந்த 5 பில்லர் 5 பில்லர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. பிசினஸ் ஷீட்டில் வந்து 5 பில்லர் இருக்குன்னா சிஎம்டி, சிஎம்சி, எஸ்ஆர்ஐ, ஐஏபிசி, சோஷியல் மீடியா. இந்த 5 இருக்கா? இந்த 5ல் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியுமா? பயனுள்ளதாக இருக்கா? பயனுள்ளதாக சோசியல் மீடியா நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஓகே, சோசியல் மீடியா சொன்னாங்க. சோசியல் மீடியா பற்றி அதில் வேற யாராவது இந்த 5 பில்லர் இருக்குங்க. ஐஏபிசி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஐஏபிசியில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்னு பார்க்கும்போது எனக்கு வந்து சிங்கிங் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி மியூசிக்லாம் எடிட் பண்ணி நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அது மட்டுமே என்னோடய பேஷன்றதால இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் பேஷனை மட்டும் வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னோடய கரியரும் பார்க்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆப்னு பார்த்தா லிங்க்டின் வச்சுக்கலாம் மேம். ஸோ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராகவே நான் லிங்க்டின் வச்சுருந்தேன். பட் ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறது, ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும், கனெக்ஷன்ஸ்லாம் யார் யார் கூடலாம் பண்ணலாம். ஸோ ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்லேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னும்போது அவங்க நார்மலாக யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன் ஹெச்ஆர் அவங்ககிட்டலாம் போயிட்டு கேட்க வேணாம். லிங்க்டின்ல கூட டேரெக்டாக அந்த கம்பெனியோட சிஇஓ வரைக்கும் அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக அவங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லி ஸோ அவங்களோட ஃபியூச்சர் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு? சிங்கிங் தவிர சிங்கிங் இல்லாமல் நான் செப்பரேட்டாக சார்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி போனோன்னா நான் அதை சொல்லி அப்படியும் நான் ஜாயின் பண்ணுவேன். எக்ஸ்பர்ட் யாராவது உங்களுக்கு கனெக்ஷனில் இருக்காங்களா? லிங்க்டின்ல ஏதாவது ஒரு சிஇஓ இருக்காங்க. விப்ரோ சிஇஓ இருக்காங்க. ஒன் ஆஃப் த லீட் கம்பெனி இல்லையா? எஸ் மேம். அதில் எஸ் மேம். உங்களுக்கு யார் கனெக்ஷனில் இருக்கா? விப்ரோ கம்பெனியோட சிஇஓ இருக்காங்க. சிஇஓ நெக்ஸ்ட் ஈஸியாக லிங்க்டின் இதுவும் இருக்காங்க. ஆமாம். அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லிங்க்டின்ல தான் ஜஸ்ட் அது ஒரு ஆப், ஒரு சோஷியல் மீடியா ஆப். பட் ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணணும், ஜாப்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு தெரியும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் அவங்களால யூஸ் பண்ண முடியும், ஃபியூச்சருக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சு. சரி சரி. இதில் ராகுல் என்ன சொன்னாங்க அப்படின்னா லிங்க்டின் அப்படின்னா என்ன அப்படின்றது சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே லிங்க்டின்ல ஒரு கனெக்ஷன் அந்த ஆப்பில் இருக்காது. அந்த ஆப்பில் எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக அப்படின்றதே தெரியாம இருந்துச்சு. நம்ம காலேஜ்ல அந்த 5 பில்லர்ல லிங்க்டின் யூசேஜ் பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இருந்து அவன் என்ன தெரிஞ்சு அவன் சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா டைரக்டா சிஇஓ அல்லது சேர்மன் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? வேலை வாய்ப்பு வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி சோர்ஸ் அதில் நான் கற்றுக்கிட்டேன், அது எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்க இப்போ 3 வருஷம் முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்பை தேடி நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டாம். ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெஸ்யூம் அனுப்பிச்சுட்டு அதுக்காக காத்துட்டு போய் அந்த ஹெச்ஆர் போய் கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இல்லையா? டைரக்டா சிஇஓ கிட்டேயே நீங்க வந்து அப்ரோச் பண்ணி உங்க வேலை வாய்ப்பை பெற முடியும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களோட ஸ்கில். ஒருத்தங்க நம்ம டைரக்டா ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸ்ல நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னாலே ஏற்கனவே நம்மகிட்ட கொஞ்சம் அந்த ஸ்கில் டெவலப் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதன் மூலமா உங்களுக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்பு நீங்கிற ஒரு கெப்பாசிட்டி இங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது எதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த 5 பில்லர் மூலயமா உங்களுக்கு நம்ம காலேஜில் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப் இருக்கு இல்லையா? அதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வெறுமனே பொழுதுபோக்குக்காக நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் பார்ப்போம். மேக்ஸிமம் உங்க ஏஜ்ல அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, டான்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஜோக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அல்லது நீங்க சொந்தமாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்து விடுவீங்க இல்லையா? இது போக அதுலேருந்து நம்ம மணி வர மாதிரி இன்கம் சோர்ஸ்க்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலமா
இமெயில் அது வந்து